மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பிசிக்ஸ் பப்ளிக் 2024க்கான 1 மார்க் ஆன்சருக்கு இப்போ பார்த்துடலாம். அண்ட் 5 மார்க்ல நம்ம கொடுத்துருந்த பாண்ட் பேப்பர் கொஸ்டின்லாம் வந்துச்சான்றதையும் நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். கம்பல்சரி 2 மார்க் ஆன்சர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபுல் ஆன்சருக்கு போடுறேன். சரிங்களா? என்கிட்ட டைப் ஏ இருக்கு. ஸோ நீங்க வந்து பி டைப் இருக்குன்னா அதுபடி ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து போட்டோ வோல்டாயிக் ஆக்ஷன் புக் பேக் 10th லெசன்ல இருந்து. செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து 900 வோல்ட் per meter, which is C book back 5th unit. Third question வந்து the toaster question. இது வந்து பாத்தீங்கன்னா book back second unit 480 watt. Fourth question வந்து பாத்தீங்கன்னா the H like atom இருக்கு இல்லையா, so அது 9th unit book back option A 3 தான் ஆன்சர். Fifth question வந்து transverse nature of light வந்து polarization, இது 7th unit ஓட book back. அடுத்தது இந்த ஆசிலேட்டிங் எல்சி சர்க்யூட் 4th யூனிட் புக் பேக் Q by root 2 தான் ஆன்சர். 7th கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா 3rd யூனிட்டோட ஒரு புக் பேக் தான் 3 by pi pm கடைசி ஆப்ஷன். 8th கொஸ்டின் 6th யூனிட் புக் பேக் ஸ்பீட் ஆஃப் லைட் ஐசோட்ரோபிக் மீடியம்ல வேவ் லென்த் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கும். 9th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது ஒரு புக் பேக் 4th யூனிட்ல இருந்து இந்த ஆர்எல் சர்க்யூட்ல வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா பை பை 4. 10th கொஸ்டினும் புக் பேக் தான் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து. இந்த டூ கண்டக்டிங் பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக இருக்கும். சரிங்களா? மோர் தேன் பிஃபோர். 11th கொஸ்டின் வந்து புக் பேக் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல, பட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேல்யூஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6 μF வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வருது. ஸோ அதனால லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸி தான் ட்விஸ்டட்னாலும். 12th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் இது இந்த புக் பேக் தான் 8th யூனிட்ல. கடைசி ஆன்சர் 3750 ஆம்ஸ்ட்ராங். 13th கொஸ்டின் வந்து நிக்கோல் பிரிசம், இது புக் பேக் 7th யூனிட் பிளேன் போலரைஸ்ட். 14th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனால ப்ரொபோஸ் ஆச்சு, புக் பேக் 11th யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டீரியரா கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. வேல்யூஸ் ஆஃப் ஃபோர்பிடன் கேப் ஃபார் எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா 11 எலக்ட்ரான் வோல்ட். தெரியுதா? ஸோ 11 வோல்ட் இல்ல 11 இவி, சரியா? எலக்ட்ரான் வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது ஒன்று மட்டும் தான். ஆக மொத்தம் 15 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 13 கொஸ்டின் அப்படியே புக் பேக்ல இருந்து வந்துருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ 1 மார்க்ஸ்க்கு இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பார்த்ததில்ல. ஒரே ஒரு கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அதுவும் நமக்கு ஓரளவு ஈஸி தான். அந்த இன்னொரு ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூன்றனால ஓரளவு இது கொஞ்சம் ஏற்கனவே நான் படிக்கிறப்ப இது கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து இன்டீரியரா வந்துருந்துச்சு. எப்படி எழுதியிருந்தீங்க, மற்ற கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கம்பல்சரி நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம சொல்லியிருந்த அந்த 5 மார்க்லாம் வந்துருந்துச்சா அப்படின்றத இப்போ பார்த்தோம்னா 5 மார்க்கை பொறுத்தளவில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து வந்திருக்கு. எஸ், நம்ம மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th சாப்டர்ல இங்கே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜ்லாம் வராது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் அதை ஹைலைட் பண்ணியும் நான் சொல்லியிருந்தேன். இதை மட்டுமாவது அந்த ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். மீட்டர் பிரிட்ஜ் நமக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பயோசார்வட்லாம். ஸோ பயோசார்வட்லாம் வந்து ரெண்டுமே நான் செகண்ட் அண்ட் தேர்ட் 2 கொஸ்டினுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்கன்னு அந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தேன். 3rd சாப்டர்ல இருந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசம், அந்த ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு. 9th கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க சாப்டர் 6ல. ஸோ ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருக்கேன், அதுவும் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோமா? ஆமாம், நம்ம ஐன்ஸ்டீனோட அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 8ல் இருக்குது பாருங்கள். அதுவும் நான் ஹைலைட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துருக்கேன், வந்துருச்சு. அடுத்து இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் வரல, இந்த ஃபேஸர் அண்ட் வேவ் டயக்ராம்ஸ் மட்டும் நம்ம கொடுத்ததுலேருந்து வரல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வரல. பட் ஆனால் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். 5th சாப்டர்லேருந்து நமக்கு அது நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன், வந்துருச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் ஆக்சியல் லைன், அது எல்லாருக்குமே தெரியும், இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதுக்கப்புறமா நியூக்ளியர் ரியாக்டர் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு வந்து அது நான் வந்து ஓவராலாக படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல, பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓவரால் நம்ம பாண்ட் பேப்பரில் கொடுத்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. நான் ஹைலைட் பண்ணதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கூட நமக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓவரால் எத்தனை வந்திருக்கு பாருங்களேன், நம்ம கொடுத்துருந்ததுல 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, சாய்ஸோட சேர்த்து. அப்போ 1 2 3 4 5 6 7 8 10ல் 8 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுலேருந்தே வந்துருந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ராலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஹைலைட் பண்ணாததுலேருந்து நான் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.